ருக்கு, வேண்டாம், எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல வேண்டாம். அது இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ குளத்தங்கரைக்கு போகணும். அங்க அபயத்தை வர சொல்லு. அவையாம் 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 வந்துட்டேன். என்னப்பா? எப்படிமா இருக்கா? ருக்குவோட போக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குப்பா. அழல, ஆர்ப்பாட்டம் பண்ணல. இன்னையோட இந்த கோலம் முடிஞ்சு நாளைக்கு முழுசா மாற போறோங்கிற பிரக்னையே இல்லாம இருக்கா. உங்க ரெண்டு பேருடையும் ஒரு விஷயத்தை கலந்து ஆலோசிக்கலான் இருக்கேன். சிவராம மூத்தவன் தான், இருந்தாலும் அவன் எதுலேயும் தன்னை பெருசாக ஈடுபடுத்திக்க மாட்டான். ரெண்டு நாளா இதே சிந்தனையில தான் இருக்கேன். சில சடங்குகள், சில சம்பிரதாயங்கள் ஏன் பண்ணுறோம், எதுக்கு பண்ணுறோன்னு புரிஞ்சுட்டு பண்ணுறோம். இன்னும் சிலது வழி வழியாக வர்றதுனால ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம அப்படியே கடைப்பிடிக்கிறோம். காலப்போக்கில் சில பழக்கங்களை கை விட்டுடுறோம், சிலதை புறக்கணிச்சு விட்றோம். எல்லா பழக்க வழக்கங்களுமே அந்தந்த காலகட்டத்துக்கு ஏதுவாக இருந்தால் கடைப்பிடிக்கப்பட்டு நம்மளோட எண்ணங்களும் சிந்தனைகளும் மாற மாற இது இனிமே தேவையில்லைன்னு கைவிடப்படும். எந்த பழக்கத்தை ஆதரிச்சோமோ அதையே எதிர்க்க ஆரம்பிச்சுடுறோம். ஏன்னா மாறுதல் ஒன்று தான் நிலையானது, ஸ்திரமானது, நிரந்தரமானது. உதாரணத்துக்கு சதி, அதாவது உடன்கட்டை ஏறுறது. இது வெகு காலமாக இருந்த பழக்கம். ஆனால் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 1829ஆம் வருஷம் இது தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்னு சட்டமாகவே வந்தது.
அதுக்கு ஊன்றுகோலாக இருந்தது ராஜா ராம் மோகன் ராய். எதுக்காகப்பா இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேள்? இன்னைக்கு பின்னிரவில் இந்த ஆத்துலேயும் ஒரு சம்பவம் நடக்க இருக்கு. ஆனால் அதை நான் சடங்குன்னு சொல்லலை, சம்பிரதாயம்னு சொல்ல போகிறதில்லை. மாமா, நீங்கள் எதை பற்றி சொல்கிறீள், யாரை பற்றி சொல்கிறீள்னு எனக்கு நன்னா புரியறது. ஆனால் அகமுடியான இழந்தவா 10ஆம் நாள் விதவை கோலம் போனணுங்கிறது தவிர்க்க முடியாதது. சேஷு, நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா நான் ருக்குவோட மனநிலையை நினைச்சு பார்க்கிறேன். நான் வேத அத்தியனம் பண்ணவன், சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் தெரிஞ்சவன், எல்லா ஆச்சார அனுஷ்டானங்களையும் தவறாமல் கடைபிடிக்கிறவன், நியாய தர்மத்தை அக்ஷரம் பிசகாமல் அனுசரிக்கிறவன். என்னோட எண்ணங்களும் செயல்களும் எனக்கு தெரிஞ்சு சதா சர்வசிரேஷ்டமாகவே இருந்திருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 2 நாளாக என் மனசு ரொம்பவே சஞ்சலம் அடைஞ்சிருக்கு. வெங்கட்டாவை இழந்த சோகம் ஒரு பக்கம்னா, ருக்குவோட நிலைமை இன்னொரு பக்கம். ஒரு வேதனை, வலி, வருத்தம், சங்கடம் எல்லாம் சேர்த்து என் மனசை போட்டு அழுத்துறது. மாமா, இது நாள் வரைக்கும் நீங்கள் உங்களை பற்றி இந்த அளவுக்கு பிரஸ்தாபிச்சுண்டோ இல்லை தடுமாற்றம் அடைஞ்சோ நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இந்த க்ஷணம் வரைக்கும் உங்கள் கூடவே உங்கள் நிழலாக இருக்கிறதுல உங்கள் தடுமாற்றத்துக்கான பின்னணி என்னன்னு என்னால் யூகிக்க முடியுது. எப்போ ருக்கோடைய மனநிலைன்னு சொன்னேலோ அப்போவே உங்கள் மனநிலை என்னன்னு நான் ஊர்ஜிதப்படுத்திட்டேன். இன்னொரு 3 நாழிகையில் ருக்கு கொளத்தங்கரைக்கு போகணும். ஏகாந்தமாக
படிக்கட்டில் உட்காரணும். நாவிதனுடைய கத்தி கூட தலையில இருக்கிற எல்லா கேசத்தையும் முழுமையா போரும் சேஷு, போரும். போரும். கேட்கறதுக்கு கர்ண கொடூரமா இருக்கு. வயத்தை பேசுகிறது, மனசு கணக்கிறது. ஈஸ்வரா, என்ன கொடுமடா இது. எனக்கே இப்படின்னா இந்த பாவப்பட்ட பொண்ணு அவளுக்கு எப்படி இருக்கும்? மாற்றம் முன்னேற்றத்தோட முற்போக்கு சிந்தனையோட வெளிப்பாடா இருக்கணும். அந்த மாற்றத்துக்கு நாமே ஒரு காரணமா இருக்கக்கூடாது. எப்படி உடன்கட்டையறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் கைவிடப்பட்டதோ அதே மாதிரி இந்த முக்காடும் மழித்தலும் மொட்டையும் எதிர்காலத்தில் இருக்க போறதில்லை. இது எப்போ எப்படி யாரால் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சரிவர தெரியல. இந்த துயரத்தையும் வேதனையும் ருக்கு சகிச்சுக்கணுமா? இதை பத்தி தான் உங்களோட கலந்து ஆலோசிக்கணும்னு இருக்கேன். அப்பா, இது ஆலோசனையா தெரியல. உங்க அபிப்பிராயத்துக்கு இல்ல, நீங்க எடுத்த தீர்மானத்துக்கு எங்களுடைய ஆமோதிப்பை எதிர்பார்க்கிறீங்களோன்னு தோன்றது. ருக்கு மேல உங்களுக்கு பிரத்யேகமான வாஞ்சை உண்டுன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். அதோட அடிப்படை என்னன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு தவறை நிவர்த்தி பண்றதுக்காக இன்னொரு தவறு பண்ணப்படாதுப்பா. இது அறிவுரையோ ஆட்சேபனையோ இல்ல, என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். ருக்குவ பாக்கறச்ச எனக்கு அழுக பேரிண்டு வர்றது. நான் இல்லைங்கல, அனுபவ ரீதியா இல்லைனாலும் சுத்தி முத்தி நடக்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். இந்த வழக்கம் ரொம்ப வேதனையான ஒரு விஷயம்தான். எந்த பொம்நாட்டிக்கும் வரக்கூடாத ஒரு துயரம். நானும் ஒரு பொண்ணு, அதுவும் கல்யாணம் ஆனவ. இருந்தாலும் என் மனசுக்கு பட்டதை சொல்றேன். சில நடைமுறை பழக்க வழக்கங்களை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறதோட மட்டும் இல்லாம அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குப்பா. இப்ப நீங்க வேற விதமான முடிவு எடுத்தேன்னா 2 விதமான விளைவுகள் வரக்கூடும். சாதகம் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறவா உங்களை காரணம் காட்டுவா. பாரு, கனபாடிகளே இதுக்கு உடன்படல அப்படின்னு. பாதகமா எடுத்துக்கிறவாளுக்கு
உங்க மேல இருக்கிற மரியாதையும் அபிமானமும் நொடி பொழுதுல சரிஞ்சிடும். மாமா, முதல்ல நீங்க இவ்வளவு ஒரு முற்போக்கான சிந்தனை உடையவர்ன்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. உங்க எண்ணத்தை நான் மனசார வரவேற்கிறேன். ஆனா அதே சமயம் அவையும் சொல்றதும் ரொம்பவே யதார்த்தமா இருக்கு மாமா. 1000 தான் நாம நியாயப்படுத்தினாலும் நாளைக்கு நம்மளை இந்த அக்ரஹாரமே எதிர்த்து நின்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய அபகீர்த்திய உண்டாக்கிடும். ஒருவேளை நாம் இந்த அக்ரஹாரத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்படலாம். மொத்தத்தில் எனக்கு என்னமோ 2 பக்கமுமே சரிதான் படுறது. நீங்கள் தான் எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து சரியான முடிவு எடுக்கிறது நல்லது. முற்போக்கு சிந்தனை, யதார்த்தம், எதிரும் புதிருமா நிற்கிறது. அவையும் நான் பொதுவாக சொல்கிறத தான் இப்பவும் சொல்கிறேன். இந்த ஆற்றுல நான் எல்லாருக்கும் ஒரு கட்டுப்பாடான சுதந்திரத்தை கொடுத்துருக்கேன். அதனால் ருக்கு தான் இஷ்டப்படி என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். அதே சமயம் என்னோட அபிப்பிராயம் என்னங்கிறதையும் அவளண்டு தெரிவிச்சுடும். ஈஸ்வரோ ரக்ஷத்து. ருக்கு, நோக்கு மனசு ஒப்பலன்னா தேவையில்லைன்னு அப்பா அபிப்பிராயப்படுறார். முடிவை உன்னையே எடுக்க சொல்லிட்டார். தன்வினை தன்னைச் சுடும். சுடட்டும்.